இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஆனா புடி, எனக்கு இந்த கிஃப்ட் தேவையில்ல. ஆக்சுவலா வேற ஒரு கிஃப்ட் உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். அதை நீ கொடுத்தனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சொல்லுங்க விஷால், உங்களுக்கு என்ன gift வேணும்? என்ன கேட்டாலும் கொடுப்பியா? எஸ் விஷால், நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். இசை, நான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா? உங்களுக்கு என்ன gift வேணும்? சொல்றேன், வெயிட். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஐ லவ் யூ விஷால். எனக்கு உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும். சொல்லு, அதை கொடுத்துருவியா? விஷால், லவ் பண்ண ரெண்டு பேரை சதி பண்ணி பிரிச்சுட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுவியா? உனக்கு எவ்வளோ நெஞ்சழுத்தம் இருக்கணும்? ஃப்ராட். 420. ஐயோ, ஸ்ரீஜாவும் இங்கதான் இருக்காளா? இவளுக்கு மட்டும் இந்த போன் விஷயம் தெரிஞ்சா விஷாலுக்கு நடந்த உண்மை தெரியாம போயிடுமே. இவ கையில இந்த போன் சிக்கிறவே கூடாது. இப்ப இந்த போனை கொடுக்க வேணாம், கிளம்பிடலாம். அப்பா, என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா. அம்மா, நீ எப்படி இங்க? நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அது இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? என்னப்பா இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஸ்ரீஜா, உனக்கு இவரை தெரியுமா? தெரியும் அத்தை. என் ஃப்ரெண்டோட அப்பா தான். இவரு விஷால பார்க்கணும்னு வந்திருக்காரு. விஷால உங்களுக்கு தெரியுமாப்பா? இல்லம்மா, தெரியாது. அவர் பாடின ஒரு பாட்டை ஆன்லைன்ல பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதான் அவரை பார்க்கலான்னு வந்தேன். விஷாலு இல்லையா? நான் இன்னொரு நாள் வரேன், எனக்கு நேரமாச்சு. வரேன் மேடம். வரேன் சார். விஷால் கிட்ட ஏதோ கொடுக்கணும்னு சொன்னீங்க. இல்ல மேடம், நான் விஷால் தம்பிக்கிட்டே கொடுத்துறேன். சுபத்ரா, விஷால் வந்தா மறக்காம சரிங்க. அக்கா, என்ன காச்சு அவருக்கு? எதுக்கு அவர் இப்படி நடந்துக்கிறாரு? ஏதோ போனை விஷால் கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாரு. உன்னை பார்த்ததும் போனை கொடுக்காம அப்படியே கிளம்பி போயிட்டாரு. என்னக்கா சொல்றீங்க? போனை கொடுக்க வந்தாரா? ஆமா ஸ்ரீஜா, கையில போனை எடுத்தாரு. உன்னை பார்த்த உடனே தான் போனை மறுபடியும் உள்ள வச்சுட்டாரு. ஒருவேளை என்னை பத்தின விஷயம் ஏதாவது அந்த போன்ல இருக்குமோ? அந்த வீடியோ. அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். ஏய் ஸ்ரீஜா, எங்க இவ்வளவு அவசரமா போற? ஒண்ணு இல்ல அத்தை, ரம்யா அப்பாவை ஆட்டோல ஏத்தி அனுப்பி வச்சுட்டு வரேன். சரி. அப்பா, அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா. அப்பா, இவ எதுக்கு என்னை கூப்பிடுறா? நான் போன் கொடுக்க வந்த விஷயத்த விஷால் அம்மா சொல்லிட்டாங்களா? இந்த போன் மட்டும் இவ கையில சிக்கிர கூடாது. அப்பா நில்லுங்கப்பா, என்ன பார்த்து ஓடாதீங்க. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பா நில்லுங்கப்பா. ரம்யாவோட போன் வாங்கதான் இவ வரா. இந்த போன் இவ கைக்கு போச்சுன்னா கடைசி வரைக்கும் இவ பண்ணது விஷாலுக்கு தெரியாம போயிடும். அப்பா, எதுவா இருந்தாலும் பேசி கிளியர் பண்ணிக்கலாம்ப்பா. அப்பா நில்லுங்கப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நில்லுங்கப்பா. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் இந்த போன் உன் கைக்கு கிடைக்காது. ஐயோ, அங்க பாருங்க, ஒருத்தர் மயங்கி விழுந்தாரு.
வாங்க 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 என்னன்னு பாப்போம். தெரியலையே, வாங்க சீக்கிரம். சார் என்னாச்சு சார்? என்னாச்சுன்னு தெரியலையே. சார் எழுந்து என்ன பாருங்கண்ணே. சார், எழுந்திருங்க சார். அண்ணே, சார் சார், அண்ணே, எழுந்திருங்க. சார் நடந்து வந்துகிட்டே இருந்தவர் திடீர்னு கீழே விழுந்துட்டாரு. யாராவது ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க சார் சார். நல்லா தான் சரிங்க. என்ன சார், சார் பேச்சு திடீர்னு சொல்லாம எந்திரிங்க இருக்காரு. சார். அண்ணா, எழுப்புங்கண்ணா. சார் என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்க. என்னாச்சு உங்களுக்கு? சார் எந்திரிங்க சார். ஆ, எல்லாரும் தள்ளுங்க தள்ளுங்க. கொஞ்சம் வழி விடுங்க விடுங்க விடுங்க. அம்மா உனக்கு தெரிஞ்சவராமா? ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சவர் தான். கொஞ்சம் எல்லாரும் தள்ளி நில்லுங்க. சரிம்மா தள்ளுங்க தள்ளி நில்லுங்க. தள்ளுங்க. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. தெரிஞ்சவங்கன்னு சொல்றாங்க, என்னன்னு பாப்போம். மேடம், நீங்க வெளியவே வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் இவருக்கு இன்ஜெக்ஷன் சொல்லியிருந்தல, ரெடியா? இந்தாங்க டாக்டர். நீங்க அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லுங்க. சரிங்க டாக்டர். நான் எப்படி இங்க வந்தேன்? உங்க பொண்ணு தான் உங்களை அட்மிட் பண்ணாங்க. என்னோட பொண்ணா? ஆமா சார். ஒருவேளை ஸ்ரீஜாவா இருக்குமோ? என்கிட்ட இருந்து போனை வாங்குறதுக்காக என்னை காப்பாத்திருப்பாளோ? அம்மா, என்னை இங்க கொண்டு வந்தோம்னா நான் பார்க்கணும். கொஞ்சம் வர சொல்றீங்களா? ஆ, இதோ கூட்டிட்டு வரேன் சார். மேடம், மேடம், உங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. இப்ப நான் உள்ள போலாமா? போய் பாருங்க. தேங்க்யூ. அப்பா, விஷால் மனைவி நீதானம்மா? நீயா என்ன அப்பான்னு சொன்ன? நான் தான்ப்பா. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. நான் விஷால் தம்பியை பார்க்கறதுக்காக தான் உங்க வீட்டுக்கு வந்தேன். அப்படியா? ஆமா, என் பொண்ணோட போனை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். அப்பா, ரம்யாவோட போனா? ஏன்பா அது எதுக்கு விஷால் கிட்ட கொடுக்க வீடு தேடி வந்தீங்க?